வெல்கம் டு வில் மேக் இட் பாசிபிள். இன்னைக்கு நம்ம என்ன செய்றோம்னா சோயாவுல மஞ்சூரியன் செய்றோம். ஸோ வாங்க கைஸ் எப்படி செய்யணும். முதல்ல சோயாவை பொடி போட்டு நல்லா பரட்டி வச்சுக்கோங்க. பொரிச்சு வச்சுக்கோங்க. பொரிச்சு வெங்காயம், இஞ்சி பூண்டு அப்புறம் சோயா சாஸ் கட் பண்ணி வச்சுக்கோங்க. சோயா சாஸு, டொமேட்டோ கெச்சப்பு, சில்லி பொடி, அப்புறம் கேர்ட். ஒரு பேனில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆயில் ஊற்றி வச்சுக்கோங்க. அதில் இஞ்சி பூண்டை போட்டு நல்லா லைட்டாக வதக்கிக்கோங்க. நல்லா ஆயிலில் ஊற வச்சு கொஞ்சம் தெரிக்கும், பார்த்து பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து வெங்காயம் அப்படியே கொட்டிக்கோங்க. வெட்டி வச்சு சின்னதாக சாப் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஓவராக தெரியும் காய்ஸ், பார்த்து செஞ்சுக்கோங்க. கேமரா மேலே பயமாக இருக்குது. அது நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் நல்லா ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஸோ கைஸ் இப்போ வந்து அடுப்பு சிம்மில் வச்சுட்டு டொமேட்டோ கெச்சப் ஊற்றிக்கோங்க. அது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. அப்புறம் 2 டேபிள் ஸ்பூனுக்கான கேர்டு, அப்புறம் சில்லி பொடி அதுவும் ஒரு 2-3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். அப்போ வந்து சோயா சாஸ் ஒரு மூடி, அந்த இதில் வர ஒரு மூடி அளவு ஊற்றிக்கோங்க. எல்லாத்தையும் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கேப்சிகம் இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. எங்கிட்ட கேப்சிகம் இல்லை, அதனால் நான் ஆட் பண்ணல. ஸோ கைஸ் இந்த மாதிரி நல்லா கிரேவி மாதிரி ஆனதுக்கப்புறம் பொரிச்சு வச்ச சோயாவை நல்லா கிண்டலாம். நல்லா மசாலாவோட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கிண்டிக்கோங்க. அடுப்பு முக்கியமாக சிம்மில் தான் வச்சுக்கோங்க, அதை மறந்துடாதீங்க கைஸ். பார்த்தீங்களா, இப்போவே நமக்கு அது தெரிஞ்சிச்சு. இதே பார்க்க சூப்பராக இருக்கு. சிக்கனில் செய்கிற ரெசிபியை அடுத்ததாங்க நாங்கள் போஸ்ட் பண்ணுறோம். இதே ரெசிபி அப்படியே சிக்கனில் கூட நீங்கள் செய்யலாம். ஸோ ஓகே கைஸ், இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். Until that, bye from We Will Make It Possible.